श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रताम्। பரமகாருணிகரான கூரத்தாழ்வான் அனுகிரகித்த பஞ்சஸ்தவம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்தவம் என்றால் ஸ்தவனம் ஸ்தவஹ என்பர்கள், பகுகுண பிரசம்சா ரூபஹ ஸ்தவஹ என்பர்கள். இது குணபாடல். இந்த குணானுசந்தானத்தில் சாஸ்திரத்தின் கருத்துக்களை ஸ்தவம் என்கிற வடிவத்தில் அமைத்து 5 ஸ்தவம் நம் எல்லோருக்கும் அனுகிரகித்திருக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். ஒரு ஸ்திரீக்கு மிக உயர்ந்த ஆபரணம் தன்னுடைய மங்களசூத்திரம் ஆகும். அதே போல் த்ரை என்கிற ஸ்திரீக்கு வேதாந்தம், ஸ்மிருதி, இத்திஹாச, புராண, ஆகமாதிகள், சான்றோர்களின் திருவாக்கூட இவையெல்லாம் இவளுக்கு ஆபரணங்களா இருக்க மங்களசூத்திரம் என்கிற ஸ்தானத்தில், அந்த ஆபரணத்தின் ஸ்தானத்தில் இந்த பஞ்சஸ்தவங்கள் ஏற்றியிருக்கிறார் என்று கொண்டாடப்பட்டிருக்கிறது நம் பூர்வர்களால். நாதமுனி தொடங்கி எம்பெருமானார் பர்யந்தம் நம் ஆச்சாரியர்களின் பல கிரந்தங்கள் ஸ்ரீ சூக்திகள் இருந்தாலும் வைணவ உலகத்தில் ஆழ்வான் ஸ்ரீ சூக்திகளுக்கு தான் இப்படி வைபவம் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த பஞ்சஸ்தவங்களில் முதல் ஸ்தவம் ஸ்ரீ வைகுண்டஸ்தவம் என்பர்கள். ஆச்சாரிய வந்தன பூர்வகம் ஆரம்பித்திருக்கிறார் சுவாமி. இதற்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. சம்ஸ்கிருதத்தில் சேஷாச்சல ஸ்ரீனிவாசாச்சாரியர் சுவாமி என்பவர் ஒரு வியாக்கியானம் இற்றிருக்கிறார். ராமானுஜாச்சாரியர் என்பவர் ஒரு வியாக்கியானம், வெங்கட நிவாசாச்சாரியர் என்பவர் இன்னொரு வியாக்கியானம் சம்ஸ்கிருதத்தில். இன்னும் திராவிடத்தில் பல வியாக்கியானங்கள் ஏற்றிருக்கிறார்கள் நம் பெரியோர்கள். இவற்றை முன்னிட்டு அடியனுக்கு நியமித்த பகுதியை யதாவகாசம் யதாசக்தி இப்பொழுது விண்ணப்பிக்கலாம் என்று ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ ஆரீத குலத்தில் தை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் கூரம் என்கிற ஸ்ரீ கிராமத்தில் பெருந்தேவி நங்கையார் மற்றும் கூரத்தாழ்வார் என்கிற தம்பதிக்கு இவர் குமாரராய் அவதரித்தார். பெருக்கும் காலத்திலேயே ஸ்ரீ வைஷ்ணவ சார்வபௌமராக விளங்கினார் இவர். இவருக்கு ஸ்ரீவத்ச சின்னர், தமிழில் இது சொல்லுவதானால் திருமரு மார்பன் என்று இவருக்கு திருநாமம் சாத்தப்பட்டது. இவரிடத்தில் ஆச்சாரிய லட்சண பூர்த்தி, சிஷ்ய லட்சண பூர்த்தி, செல்வம் நிறைந்த குலம் இவரது. கூரம் என்கிற க்ஷேத்திரத்துக்கே இவர் நிர்வாகராய். இவர் கூரேஷர், கூராதிநாதர், கூராதிபதி. பாண்டித்யமோ பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் என்கிறது உபனிஷத். சாஸ்திரங்களை நன்றாக அதிகரித்து சாத்விகராக விளங்கினார் இவர். தனம், குலம், வித்யா இதற்கு முக்குறும்பு என்பர்கள். தனமதம், வித்யாமதம், அபிஜன மதம் என்று ஒருவனுக்கு இந்த மூன்றத்தாலே தான் அகங்காரம் ஏற்படலாம் என்று சொல்லுவார்கள்.
அந்த முக்குறும்பு என்கிற அந்த பெரும் குழியை கடந்தவர் இவர். மொழியை கடக்கும் பெரும் புகழ். இப்படி பெரும் புகழ் பெற்ற ஆழ்வான் வழியை கடுத்தும் இராமானுசன் என்று எம்பெருமான் தான் வழி என்று எல்லாம் துறந்து வைராக்கிய சிகாமணியாய் எம்பெருமானாரை ஆசிரித்தார் இவர். பரம சாத்விக அக்ரேசராய் ஆழ்வானை சேவித்தாலே போதுமாம், அவரின் கட்டாட்சம் நம் போல் சம்சாரிகளுக்கு விழுந்தால் போதும், சத்தம் தலையெடுக்குமாம் என்று சொல்லுவார்கள். இத்தகைய திருமொழி வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ராஜேந்திர சோழனின் குமாரனின் அவன் சாத்விகனாக ஆகினதை தெரிவித்திருக்கிறார் வியாக்கியானத்தில். அங்கே இந்த ஐதிக்கியம் காணலாம். இப்படிப்பட்ட வைபவம் கொண்டவர் சுவாமி கூரத்தாழ்வான். இவரின் வைபவமே வாக்குக்கு எட்டாதது என்பர்கள். வாசாமகோச்சர மகாகுண தேசிகாத்திர கூராதிநாதகா என்று இத்தை சுவாமி மணவாள மாமனிகள் தெரிவித்திருக்கிறார். அர்வாஞ்சோ யத் பதசரசிஜ துவந்துவம் ஆசிரித்ய பூர்வே மூர்த்னா யஸ்யான்வயம் உபகதாக தேசிகா முக்திமாப்புஹு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திம் கரஸ்தாம் யத் சம்பந்தாத் அமுனுத கதம் வர்ணியதே கூரநாதஹா என்று ஒரு முக்தகம். பதசரசிஜ துவந்துவம், எம்பெருமானாரின் திருவடி சம்பந்தம் என்ன, அவரின் திருமுடி சம்பந்தம் என்ன, இத்த பெற்றவர் எல்லோருக்கும் மோட்சம் சித்தம். அப்பேற்பட்ட எம்பெருமானாருக்கே ஸ்வீய முக்திம், இவருக்கு எம்பெருமானார் மோட்சமானது ஆழ்வான் சம்பந்தத்தாலே என்ற அப்பேற்பட்ட வைபவத்தை இங்க கொண்டாடப்பட்டிருக்கிறது. இப்படி வைபவம் இருந்தாலும் ஆழ்வான் எம்பெருமானாரின் அவதார ரகசியத்தை அறிந்து அந்த வள்ளல் ராமானுஜருக்கு சச்சிஷ்யராக நிலை நின்றார். கூரத்தாழ்வானை ஆசிரியித்தால் தான் ராமானுஜர் என்னுடைய பழியை போக்கிறார் என்கிறார் திருவரங்கத்தமுதனார். இதே பாசுரத்தை சுவாமி மாமுனிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தின் சாத்து பாசுரங்களில் இதை சேர்த்து ஆழ்வானின் வைபவத்தை கொண்டாடி இருக்கிறார். தன் கண்ணையே எழுந்து எம்பெருமான் தர்சனத்தை ரட்சித்தவர் இவர். காலம் சோழ அரசின் உபதிரவத்தாலே எம்பெருமானாரை இவர் பிறந்த போது ஸ்ரீரங்கத்தை விட்டு திருமாலிகஞ்சோலை நடந்தாராம். அந்த செல்லும் காலத்தில் ஒரு குணானுசந்தானம் தான், அங்க குணானுசந்தானம் பண்ணினது தான் இந்த ஸ்தவங்கள். அதில் முதலாக நலவந்தமில்லதோர் நாடு என்கிற அந்த ஸ்ரீவைகுண்டத்தின் அந்த ஸ்ரீவைகுண்ட நாதனின் அந்த குணானுபவம் பண்ணினார். அதுதான் இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவமாகும். இந்த பஞ்சஸ்தவமானது ஆழ்வார் பாடலுக்கு உபபிரம்மணமாய் உள்ளது. பரமஹம்ச இத்தியாதி ஸ்ரீ ஸ்ரீ எதிகிரி எதிராஜ ஜியர் சுவாமிகளின் சங்கல்பத்தாலே திவ்ய பிரபந்த அனுசந்தானம் முடிந்து இப்பொழுது ஸ்தோத்திரதாரா என்கிற ஸ்தோத்திர அனுசந்தானம் நடந்து கொண்டு வருகிறது. தற்பொழுது ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தின் அனுசந்தானம் பண்ணி கொண்டு வருகிறோம். சுவாமியின் நியமனம் அடியேனுக்கு ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தின் 56வது ஸ்லோகம் தொடங்கி 60 பரியந்தம் உபன்யசிக்க வேணும் என்று தத் அனுகுணமாக இதற்கு அமைந்த வியாக்கியானங்களை முன்னிட்டு இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனுபவிப்போம். நூறு ஸ்லோகங்கள் கொண்டது ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம். ஆச்சாரிய வந்தனத்தோடு ஆரம்பித்தார் ஆழ்வான். இதுதான் முதல் ஸ்தவம். அதற்காக ஆச்சாரிய வந்தனம் மங்களமாக. அடுத்து சாஸ்திராவதரணம், எம்பெருமான் வேதைக சமதிகம்யம் என்று தெரிவித்தார்.
அவனை அறிந்து அவனை அடைய பிராபியம் அவனே. அவன்தான் ஸ்ரீ வைகுண்டநாதன், அவன்தான் பரன் என்று தத்துவ நிர்ணயம் பண்ணி அவனின் குணகீர்த்தனம் பண்ண தொடங்கினார் ஆழ்வான். இந்த ஸ்தவத்தில் 50வது ஸ்லோகத்திலிருந்து எம்பெருமானின் ஞான சக்தி ஐஸ்வர்யம் அனுசந்தித்தார். அதில் சுவாதந்திரியம் என்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை தெரிவித்தார் 55வது ஸ்லோகத்தால். இப்பொழுது பிரகிருதம் நாம் அனுபவிக்க வேண்டியது 56வது ஸ்லோகம். இங்கே எம்பெருமானின் தேஜஸை வர்ணித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த ஸ்லோகத்தை இப்போ அனுசந்திப்போம், அனுபவிப்போம். சம்வர்த்த சம்ருதகரஸ்ய சஹஸ்ரரஷ்மேஹே உஸ்ரம் தமிஸ்ரயத் அஜஸ்ர விஹாரிஹாரி நித்யானுகூலம் அனுகூல நிருணாம் பரேஷாம் உத்வேஜனஞ்ச தவ தேஜ உதாஹரந்தி என்று இந்த ஸ்லோகம். பதமாக பிரித்து பார்த்தால் சம்வர்த்தம், சம்வர்த்தம் என்றால் மகாபிரளயம். சம்வர்த்த சம்பிருதகரஸ்ய, மகாபிரளயத்தில் நிரம்பின கிரணங்கள் கொண்ட சஹஸ்ரரஷ்மேஹே, சஹஸ்ர கிரணங்கள் கொண்ட அந்த சூரியனுடைய உஸ்ரம் உஜ்வலமான கிரணங்களை அத்தை கூட தமிஷ்ரயத்து மறைத்து இருள் உண்டு பண்ணக்கூடிய அஜஸ்ர விஹாரி என்றால் எப்பொழுதும் அசங்குச்சிதமாய் அப்படியே ஹாரி மனோகரமாய் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானின் தேஜஸ். இந்த தேஜஸ் ஆனது பரேஷாம் உத்வேஜனஞ்ச என்றால் பிரதிகூலர்களுக்கு பயம் உண்ட பண்ணக்கூடியது இந்த தேஜஸ். தவ தேஜக, உன்னுடைய தேஜஸ். அதே சமயம் அனுகூலன்றனா உன்னுடைய பக்தர்களுக்கு நித்தியானுகூலம், நித்தியானுகூலமாய் நித்திய போக்கியமாய் இருக்கிறது என்று உதாஹரந்தி சான்றோர்கள் அனுபவ ரசிகர்கள் கூறுவர்கள் என்பதை இங்கே தெரிவித்திருக்கிறார் சுவாமி ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தால். 56வது ஸ்லோகம். வியாக்கியானத்தில் இதை விவரிக்கிறார்கள் பல பிரமாணங்களை கொண்டு நம் ஆச்சாரியர்கள். முதல் பாதத்தால் தேஜஸ் என்பதை தெரிவித்தார், விவரித்தார். அடுத்த 2வது பாதத்தால் அந்த தேஜஸானது எப்படி பக்தர்களுக்கும் விரோதிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார். அந்த முதல் பாதத்தில் சொன்ன அந்த தேஜஸை பார்ப்போம். எம்பெருமானின் தேஜஸ் பராபிபவன சாமர்த்தியம் தேஜக கேச்சித் பிரச்சக்ஷதே என்று இது லக்ஷ்மி தந்திரத்தில் உள்ள பிரமாணம். அத்தை கத்திய பாஷ்யத்தில் வேதாந்தாச்சாரியர் எடுத்திருக்கிறார். சாஸ்திரநாமத்தில் கூட சஹஸ்ரபானு சஹஸ்ராம்ஷா என்று இந்த தேஜஸை கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த தேஜஸானது கின்னாம தேஜக என்றால் அஸ்வாதீன சககாரி அனபேக்ஷணத்துவம் என்று இதற்கு பதில் தெரிவித்தார்கள். என்றால் தேஜஸுக்கு சககாரி அனபேக்ஷத்துவம் இருக்கு என்று தெரிவிக்கிறது இந்த பிரமாணம். என்றால் எம்பெருமானுக்கு தேவையான சககாரம் எல்லாம் அவனுக்கு அதீனமாய் இருக்கிறது என்று சாதித்துக் கொண்டு இருக்கிறது இந்த பிரமாணங்கள். சுவாமி பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் காலே சம்சதி யோக்கியதாம் சிதச்சிதோர் அந்யோன்யம் ஆலிங்கதோ என்று தெரிவிக்கிறார். சேதனா சேதனங்கள் சேர்ந்த போது இது சிருஷ்டி காலம் என்று சொல்லும் போதுதான் அப்பொழுது எம்பெருமான் சிருஷ்டி உன்முகன் ஆகிறான்.
இதை சொல்லுவார்கள். அப்பொழுது இதற்கு காலம்தானே சககாரி என்று ஒரு கேள்வி எழலாம். ஆம், சத்தியம், காலம்தான் சககாரி. ஆனால் எம்பெருமானுக்கு இந்த காலமும் அவன் அதீனம், அவன் ஷரீரஸ்தானத்தில் இருக்கு என்றுதான் சித்தாந்தம். இதுதான் கத்திய பாஷ்யத்தில் எம்பெருமானார் பல தடவை சுவாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் என்று தெரிவித்திருக்கிறார் சுவாமி. பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூரியः இந்திராஷ்ச அக்னிஷ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்று தைத்திரேயத்தில் சொல்லப்படுகிறது. வாயுவுக்கு பவதீதி பவனஹா என்று பெயர். என்றால் எப்பொழுதும் காற்று தொடர்ந்து வீசிக்கொண்டு இருக்கும் இந்த வாயுவானது. இது யாருக்கு பயந்து இந்த காரியம் செய்கிறது என்றால் இந்த தைத்திரியம் சொல்லுகிறது, அஸ்மாத் பீஷாத் வாதப்பவதே என்கிறது உபனிஷத். அதே போல பீஷோதேதி சூரியः, எம்பெருமானுக்கு பயந்துதான் சூரியோதயம் சூரியாஸ்தமம் அந்தந்த நியமித்த காலத்தில் தினமும் ஏற்படும். அதே போல் இந்திரன் அக்னி மிருத்யுர் தாவதி என்று கூறுகிறது இந்த பிரமாணம். என்ன பொருள்? எல்லாம் எம்பெருமானின் அதீனம் என்று பொருள். ஜகத்தே அவன் அதீனம். இப்படி இங்கே ஆழ்வான் எம்பெருமானின் தேஜஸை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேஜஸானது லக்ஷ்மி தந்திரம் கூறுகிறது, தாவன் அனந்த குணஸ்யாபி ஷடேவி பிரதமே குணாஹா என்று. பெருமானுக்கு பல குணங்கள் உண்டு. முக்கியமானது ஞான பலைஸ்வரிய வீரசக்தி தேஜஸ். அதில் இப்பொழுது தேஜஸை வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் ஆழ்வான். தேஜஸ்து அன்யா அனபேக்ஷதா சஹகாரி அனபேக்ஷா மே சர்வகாரிய விதோஹிய தேஜஹ ஷஷ்டகுணம் பிராஹு தம் இமம் தத்துவவேதினஹ என்று லக்ஷ்மி தந்திரம். பொழுது ஒருவனுக்கு ஒரு காரியம் பண்ண வேணும் என்றால், இல்ல பண்ணு என்று கொடுத்தால் அவனுக்கு பல சககாரங்கள் வேணும். ஒரு குலாலன் அவன் ஒரு கடத்தை பண்ண வேணும் என்றால் அவனுக்கு சககாரத்துக்கு தண்ட சக்கராதிகள் இல்லாமல் அவன் பண்ண முடியாது. ஆனால் இன்னொரு சககாரியே அபேட்சிக்காமல் இருக்கிறது இந்த எம்பெருமானின் தேஜஸ். அதுதான் இந்த தேஜஸ் என்கிற 6வது குணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த பிரமாணத்தால், லக்ஷ்மி தந்திரத்தில் கூறுகிற பிரமாணத்தால். ஹி இது பிரசித்தோ. ஏற்பட்ட தேஜஸ், அந்த எம்பெருமானின் தேஜஸ் எதிரிகளை மடக்கக்கூடியது. அப்படியே ஆශ්ரிதர்களுக்கு போக்கியமாகவும் இருக்கும். அந்த பிரளய சமயத்தில் அந்த சூரியன் பிரகாசிக்கும் ஒளி, அந்த சூரியனின் ஒளியே இருட்டு என்னும்படி இருக்கிறதாம் எம்பெருமானின் தேஜஸ். இப்படி கூறுகிறது சாஸ்திரம். இவனின் தேஜஸ் அத்விதீயமாய் அபரிமிதமாய் அனாශ්ரிதர்களுக்கு கண் கூசும்படியும், அப்படியே இந்த பகவத் தேஜஸ் பக்தர்களுக்கு மனோகரமாயும் போக்கியமாயும் இருக்கு என்று தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தால். அப்பிரமேயம் மீ தத்தேஜோ யஸ்யசா ஜனகாத்மஜா என்கிறான் மாரீச்சன். மானே என்றால் இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவதானால் மெஷர். மாத்தும் யோக்கியம் மேயம், that which can be measured. பிரா உபசர்க்கம் பிரமாத்தும் யோக்கியம் பிரமேயம்.
அந்த ராமனின் தேஜஸ் தத்தேஜ அப்பிரமேயம் என்கிறான் மாரீச்சன். என்றார் அவனின் தேஜஸ், ராமனின் தேஜஸ் இவ்வளவு என்று சொல்ல முடியாது என்கிறான் இவன். இது விபவத்தில் தேஜஸின் அனுபவம். அதேபோல் அர்ச்சையில் பார்ப்பதானால் சுவாமி வேதாந்தாச்சாரியர் வரதராஜ பஞ்சாஷத் என்று காஞ்சி வரதனை பற்றி ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்திருக்கிறார். அதில் ஒரு ஸ்லோகம், மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே தோஷாதிவாபி நிரவக்ரஹ மேகமானே த்வத்தேஜசி த்விரதசைலபதே விமிருஷ்டே ஸ்லாக்யேத சந்தமச பர்வ சஹஸ்ரபானோஹோ என்ற ஸ்லோகம். அற்புதமான ஸ்லோகம். மோகாந்தகார வினிவர்த்தன ஜாகரூகே, மேகச்சன்னம் துர்தினம் என்று அமரகோஷம் என்றால் அந்த பகல் எது ராத்திரி எது என்றே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மேகத்தின் ஆவரணத்தால் என்றால் என்ன, அந்த மனதில் அந்தகாரம், கிருத்திய ஞானம் இல்லாதபடி அந்த மோடம் போய் சூரியன் வந்தால் வெளிச்சம் உண்டு பண்ணும், இருள் போய் பகல் வரும். அதுதான் ஜாகரூக அவஸ்தை. இங்கிலீஷில் என்ன, ஆங்கிலத்தில் வேக்ஃபுல்னஸ். இங்கே வேதாந்தாச்சாரியர் சொல்லுகிறார், ஏ துரத சைலபதே என்றால் என்ன, துவரதோ எஸ்ய சஹ த்விரதஹ, இரண்டு பல் இருக்கக்கூடியது யானை, அந்த மலை ஹஸ்திகிரி, த்விரத சைலபதி காஞ்சி வரதனே தேஜ விமிருஷ்டே, அந்த சூரியனின் தேஜஸோட உன்னுடைய தேஜஸை விமர்சனம் பண்ணினால் அந்த சஹஸ்ரபானோ, அந்த சூரியனின் தேஜஸ் சந்தமசம், இருட்டு, இருள், டென்ஸ் டார்க்னஸ், எ மாஸ் ஆஃப் டார்க்னஸ் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார். இப்படி விபவத்தில் ராமனின் தேஜஸ் அப்பிரமேயம் என்றும் மாரீச்சன் சொல்ல, அர்ச்சையில் வரதனின் தேஜஸ் தெரிவிக்கிறார் இங்கே வேதாந்தாச்சாரியர். வேதாந்தத்தில் முண்டகோபனிஷத்தில் ஒரு முண்டகம், ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமே வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்று முண்டகோபனிஷத். இது த்விதீய முண்டகத்தில் த்விதீய கண்டத்தில் 10ஆவதோ 11ஆவதோ ஒரு மந்திரம். பதினோராவது மந்திரம். 10ஆவது மந்திரத்தில் ஜோதிஷாம் ஜோதி என்கிறது இந்த தேஜஸை. இந்த 11ஆவது மந்திரத்தில் இப்படி தெரிவித்திருக்கிறது உபனிஷத். இதுக்கு உபனிஷத் பாஷ்யக்காரர், இதம் ஜெகத்து என்றால் இந்த ஜெகத்தானது அதில் உள்ள ஆதித்யாதீனாம் பரிதிருஷ்யமான ரூபம் ந நைஜம், சூரிய இத்தியாதிகளின், சந்திரன் இத்தியாதிகளின் ஸ்வரூபம் இருக்கே அது நாட் நேச்சுரல், கிந்து பரமாத்ம தத்தம் ததீயமேவ தேஜஹ என்று தெரிவித்திருக்கிறார் பாஷ்யக்காரர், உபனிஷத் பாஷ்யக்காரர் சுவாமி ரங்கராமானுஜமுனி. ஆகையால் சகலமும் எம்பெருமானின் அதீனம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே. ஆழ்வார் கூட 5ஆம் பத்தில் 5வது தசகத்தில் திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் தேவர் குழாங்கள் குழுமி கைத்தொழ என்றால் அந்த நித்தியசூரிகள் கூட சேர்ந்து கைங்கரியம் பண்ணும்படி சோதி வெள்ளத்தின் உள்ளே தேஜோராசியின் மத்தியத்தில், அந்த தேஜோராசியின் மத்தியத்தில் எழுவது ஒரு ஊர்
என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவரிதே என்கிறார் ஆழ்வார். இப்படி சஹஸ்ர சூரிய பிரப சதிருஷமானது தேஜஸ். எல்லோரின் மனத்தை அபகரிக்க கூடியதும் இந்த தேஜஸ் ஆகும் என்று தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் திவிசூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபத் உத்திதா யதி பாஹா சதிருஷீ சா ஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹ என்று தெரிவித்து இருக்கிறது. என்றால் பெருமானின் தேஜஸ் அந்த சஹஸ்ர சூரியர்களின் பிரபே கூட அந்த விஸ்வரூபத்தின் பிரபேக்கு சமம் ஆகாது என்று சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். என்றால் என்ன? அவனின் தேஜஸ் இதெல்லாம் நம்போல்வாருக்கு எட்டாது. ஆகையால் 1000 சூரியனுக்கு சமம் அவனின் பிரபே என்று கொள்ள வேணும் என்று தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார் கீதையில். 56வது ஸ்லோகம் தேஜஸை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். சம்வர்த்த சம்பிரதகரஸ்ய சஹஸ்ர ரஷ்மேஹே உஸ்ரம் தமிஸ்ரேத் அஜஸ்ர விஹாரி ஹாரி. இதுதான் தேஜஸ். ஹரேஷாம் உத்வேஜனம் ச தவ தேஜः அனுகூல நிருணாம் நித்யானுகூலம் உதாஹரந்தி என்று 2வது பாதம். ஸ்ரீபாஷ்யத்தில் பராயத்தாதிகரணம் என்று 2வது அத்தியாயத்தில் 3வது பாதம். அங்கே ஸ்ரீபாஷ்யக்காரரின் திருவாக்கு. யஸ்ய அதிமாத்திர பரமபுருஷானுகூல்யே வியவஸ்திதः பிரவர்த்ததே தம் அனுகிருண்ணன் பகவான் ஸ்வயமேவ ஸ்வப்ராப்தி உபாயேஷு அதி கல்யாணேஷு கர்மசு ஏவம் ருச்சிம் ஜனயதி. यश्च अतिमात्र प्रातिकूल्ये व्यवस्थितः प्रवर्तते तम निगृह्णन् स्वप्राप्ति विरोधिगति साधनेषु कर्मसु रुचिं जनयति என்று தெரிவித்திருக்கிறார் சுவாமி. இதே விஷயத்தை கீதாச்சாரியன் சொல்லுகிறான். தோக்தம் பகவதா ஸ்வயமேவ அஹம் சர்வஸ்ய பிரபவோ மத்தः சர்வம் பிரவர்த்ததே इति मत्वा भजन्ते मां बुधाभाव समन्विताः तेषां सततयुक्तानां भजतां प्रीतिपूर्वकं ददामि बुद्धियोगं तं येन माम् उपयान्ति ते என்று கீதையில் தானே பகவான் இத்தை தெரிவித்திருக்கிறான். இத்தை வைத்துதான் ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த வாக்கியத்தை அமைத்திருக்கிறார். என்ன பொருள்? நான் தான் எல்லாவற்றுக்கும் உற்பத்தி ஸ்தானம். இப்படி என்னை அறிந்து ஞானிகள் ஸ்துதிக்கிறார்கள். இப்படி பிரீத்தி பூர்வகமாக என்னை ஸ்துதிப்பவர்களுக்கு என்னை அடைய புத்தி யோகத்தை தருவேன் என்று அவனே தெரிவித்திருக்கிறான். இதே கீதையில் समोहम सर्वभूतेषु न मे द्वेषोस्ति न प्रियः ये भजन्ति तो माम भक्त्या मयि ते तेषु चाप्यहम् என்று அப்படியும் தெரிவித்திருக்கிறான். என்றால் எல்லோருக்கும் நான் சஹிருதயனாய், அவனுக்கு யாரிடத்திலும் துவேஷமும் இல்லை பிரியமும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் அவன் இடத்தில் பண்ணின பிரபத்தியாலே அவன் சொல்லுகிறான் என் ரட்சணம் அடைவர்கள் என்கிறான் கண்ணன். இப்படி அனுகூலர்களுக்கும் பிரதிகூலர்களுக்கும் இருக்கிறது இந்த தேஜஸ். அனுகூலர்களுக்கு நித்தியானுகூலமாய் போக்கியமாய் இருக்கிறது, பிரதிகூலர்களுக்கு கண் கூசும்படி ஆகும் என்று இந்த தேஜஸின் சுபாவத்தை தெரிவித்தார் சுவாமி இந்த ஸ்லோகத்தால். இது 56வது ஸ்லோகம்.
எம்பெருமானின் ஞான பலைஸ்வர்ய வீரிய சக்தி மற்றும் தேஜஸ் அனுசந்தித்து முடித்தார். இதோட அடுத்து 57வது ஸ்லோகத்தால் எம்பெருமானின் ஔதாரிய குணத்தை என்றால் என்ன, அந்த வள்ளல் தன்மையை அனுசந்திக்க போகிறார் அடுத்த ஸ்லோகத்தால். அந்த ஸ்லோகத்தை இப்போது அனுசந்திப்போம். நைவஹி அவாப்யம் அனவாப்யம் யாஸ்தி யஸ்ய சத்தாபி தஸ்ய தவ வீக்ஷணத பிரஜானாம் சம்பத்து கிம் புனரிதோ ந வதான்யம் அன்யம் மன்யே த்வமேவ கலு மந்திரம் இந்திராயாஹ. என்றால் எஸ்ய தவ என்றால் என்ன, எந்த தேவரீருக்கு அவாப்தம் அனவாப்தம். அனவாப்தம் என்றால் என்ன, அந்த போகங்களில் இதுவரையிலும் அடையாதது. அவாப்பியம் என்றால் என்ன, அடைய வேண்டியது. ந அஸ்தி ஏவஹி, இந்த எம்பெருமானுக்கு அடைய வேண்டியதும் இல்லை அடையாததும் இல்லை என்பது உறுதி. ஹி இதி பிரசித்தோ. இப்படி அவனுக்கு உபய விபூதியிலும் அவன் அடைய வேண்டியதாகட்டும் அவன் அடையாததாகட்டும் இரண்டும் இல்லை. இவன் அவாப்த சமஸ்த காமன். தஸ்ய தவ, பேர்பட்ட தேவரீருடைய வீக்ஷணதக என்றால் ஒரு திருக்கண் நோக்கினால், பிரஜானாம் சத்தாபி என்றால் என்ன, அவனின் கடாட்சத்தாலே சகல சேதனர்களுக்கும் சத்து இருக்கும் போது செல்வத்துக்கு தேவதையான பெரிய பிராட்டியாருக்கு இருப்பிடமாய் துவமேவ குலு, அப்பொழுது சம்பத் என்கிற செல்வம் என்பது கிம் புனக உம்மிடமே நிறைந்திருக்கிறது என்று சொல்ல வேணுமா? இந்த காரணத்தினால் அந்யம் உம்மை தவிர மற்றவரே வதான்யம் வள்ளல் என்று நான் மன்யே, நான் எண்ண மாட்டேன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வான். இங்கே எம்பெருமானின் அந்த ஔதாரியத்தை வதான்யக வசீவதான்யக என்று ஸ்தோத்திரத்தில் இதே விசாரத்தை தெரிவித்திருக்கிறார் சுவாமி ஆளவந்தார். எம்பெருமான் இந்திரா பிராட்டிக்கு இருப்பிடம் என்கிறார் ஆழ்வான். இந்த ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்தின் அனுசந்தானம் திருவரங்கம் விட்டு திருமாலிகஞ்சோலை செல்லும் போது அந்த திருமாலிகஞ்சோலை எம்பெருமானுக்கு ஏறு திருவிடையான் என்ற திருநாமம். சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவதனால் ஸ்ரீயா ஆரூடகா, அதுதான் தெற்கு திருமலை. வடக்கு திருமலையில் அலர்மேல் மங்கை உரை மார்பன். இந்த இப்படி எம்பெருமான் திருமார்பில் பிராட்டியானவள் நித்தியவாசம் செய்வதால் இந்திரா மந்திரம் என்று தெரிவித்திருக்கிறார் சுவாமி ஆழ்வான் எம்பெருமானை பார்த்து. ஏற்பட்ட பிராட்டியை வக்ஷஸ்தலத்தில் நித்தியமாய் வைத்துக் கொண்டிருக்கிற அனுகிரகித்துக் கொண்டிருக்கிற தேவரீருக்கு ஔதாரியம் என்பது சொல்ல வேணுமாம். சகல ஐஸ்வர்யமும் முன்னிடத்தில் தானே இருக்கு என்று திருவுள்ளம் ஆழ்வானுக்கு இங்கே. கொள்ளக்குறையிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கொடிலன் என் வள்ளல் மணிவண்ணன் என்கிறார் ஆழ்வார். இவன்தான் திருவுக்கு திருவாகிய செல்வா, இந்திராவுக்கு இருப்பிடம், மகாலட்சுமிக்கு இருப்பிடம். ஆகையால் தவ சம்பத் கிம் புனக வக்தவ்யம் துவமேவ கலு ஸ்ரீனிவாசா. ஆகையால் இத அந்யம் வதான்யம் ந மன்யே என்று தெரிவிக்கிறார் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தால். எனக்கே என்னை தந்த கற்பகம் என்கிறார் ஆழ்வார். ஔதாரியம் என்பது இந்த எம்பெருமானுக்கே அசாதாரணம் என்று தெரிவிக்கிறார்.
இந்த வதான்யம் என்பது இந்த விஷயத்தை அடியேனே ஸ்தோத்திர தாராவின் 17வது உபன்யாசத்தில் வசீவதான்யா என்று ஆழ்வந்தாருடைய ஸ்தோத்திரத்தில் விசதமாக தெரிவித்திருக்கிறேன். அங்கே இந்த புனருக்தி வேண்டாம், அங்கே பார்த்து கொள்ளுவது. இப்படி எம்பெருமானின் ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸை தெரிவித்து அவன்தான் உதாரன் என்று வள்ளல் என்று தெரிவித்து அடுத்து எம்பெருமானின் கிருபை அப்படியே வாத்சல்யம் க்ஷமா இத்தியாதி குணங்களை தெரிவிக்கப் போகிறார் அடுத்து 7 ஸ்லோகங்களால். அதில் கிருபை என்பதை வர்ணிக்கிறார் 58வது ஸ்லோகத்தில். அந்த ஸ்லோகத்தை இப்பொழுது பார்ப்போம். பாபை அநாதி பவசம்பவ வாசனோத்தைஹி துக்கேஷு யக்கலு மிமங்ஷதி ஹந்த ஜந்துஹு தம் கேவலம் நு கிருபையைவ சமுத்தரிஷ்யன்னு தத்துஷ்கிருதஸ்ய நனு நிஷ்கிருதி மாத்த சாஸ்திரைஹி என்று இந்த ஸ்லோகம். அநாதி பவசம்பவ என்றால் அநாதி காலமாக சம்சாரத்தில் இருந்து உண்டான வாசனோத்தைஹி பாபைஹி அந்த வாசனையால் ஏற்பட்ட பாபங்களால் யக்கலு ஜந்துஹு துக்கேஷு எந்த ஒரு சேதனன் துக்கமாகிற ஜனன ஜரா மரண நரகாதிகளை அந்த துக்கங்களில் மிமங்ஷதி முழுகி இருக்கிறானோ தம் அவனையும் கேவலம் கிருபையா ஏவ சமுத்தரிஷ்யன்னு கேவல உன்னுடைய கிருபா மாத்திரத்தாலேயே கரை சேர்க்க திருவுள்ளம் கொண்டு சாஸ்திரி இது செய்யாதே என்கிற அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு டாக்டரின் அத்தை தெரிவித்திருக்கிறான் எம்பெருமான். அத்தை தந்தான். அதில் தத் துஷ்கிருதஸ்ய என்றால் இந்த ஜீவன் பல துஷ்கிருதங்களை இந்த சாஸ்திரம் ஸ்வீகரித்தாலும் ஏதோ சில துஷ்கிருதங்களை செய்கிறான். அதற்கும் கூட அந்த நிஷ்கிருதி கழுவாய்களை தெரிவித்தீரல்லவா எம்பெருமானே. அந்த உம்முடைய காருண்யம் வியப்பிற்குரியது என்கிறார். ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வான் இந்த கருணையை கண்டு. எம்பெருமான் நிர்குணன் என்று சொல்லுபவர்களுக்கு சாஸ்திரத்தில் காட்டிக் கொடுத்த அவனின் சொரூப குணங்களை இதுவரையிலும் தெரிவித்து அவனே ஆශ්‍රயிப்பவர்களுக்காக அவர்கள் அகலாமைக்கு தேவையான எம்பெருமானின் திவ்யமங்கள குணங்களை இப்பொழுது கிருபா வாத்சல்யாதிகளே க்ஷமாதிகளே விவரிக்க தொடங்கினார் ஆழ்வான். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால் அநாதி காலங்களால் அந்த கர்ம வித்யாதி சக்கரே என்பர்கள் அவித்யா கர்ம வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் என்கிற அந்த சக்கரத்தில் அதில் சுழற்றி விழுந்து சம்சாரிகள் வலுவித்த பாபங்களுக்கு இவர்களுக்கு அதனாலே ஏற்படுகிற துக்க நரகாதி व्यसனங்களை தவிர்க்க அவனே சாட்சாத் எம்பெருமானே கரையேற்றும் வழியை சாஸ்திரமுகத்தாலே தெரிவித்து அந்த சாஸ்திரத்தில் சம்சாரிகள் பண்ணக்கூடிய துஷ்கிருத்தியங்களுக்கு ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ பண்ணக்கூடியதுக்கு பிராயஷ்சித்தத்தையும் நமக்காக சாஸ்திர மூலமாக தெரிவித்து பேர்பட்ட ஒரு கிருபையை பண்ணினான் அல்லவா. அந்த பாப நிபர்ணத்துக்கு
பிராயஷ்சித்தங்களையும் தெரிவித்தான் இவன். அப்பேற்பட்ட கருணை இவனது என்று அந்த ஆச்சரியமாக அவனின் கிருபையை அறிந்து பாடிக்கொண்டே இருக்கிறார், இங்கே அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருக்கிறார் ஆழ்வான். அவனின் கிருபையை விரிவாக அருளி செய்ய புகுந்து அவனின் கிருபையாலே தான் எல்லோரையும் அனுகிரகித்து ரட்சிக்கிறான் என்பதே அநாதி பவசம்பவ வாசனோத்தைஹி துக்கேஷு விமங்சதி என்றார். அந்த மாறி மாறி பிறப்பால் அநாதி காலமாக ஏற்பட்ட அந்த வாசனையால், அதனாலே ஏற்பட்ட பாபங்களால் இப்படி இருக்கிறார்கள் சம்சாரிகள். ஆகையால் அவர்களை உத்தரணம் பண்ணுவோம் என்ற ஒரு சங்கல்பம் அவனே பண்ணிக்கொண்டு கிருபையா ஏவ, கேவல கிருபையாலே சம்சாரிகள் பண்ணக்கூடிய அந்த துஷ்கிருத்தியங்களுக்காகவே அவற்றை நீக்க மன்வாதி சாஸ்திரங்களை நீ தந்தாய் என்று தெரிவிக்கிறார் இங்கு ஆழ்வான். சாக்ஷாத் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா என்று ஒரு இது ஜயாக்கிய சம்மிதை போல் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரமாணம். என்ன பொருள்? சாக்ஷாத் எம்பெருமான் நாராயணனே இந்த லோகத்தில் அவதரித்து சம்சாரத்தில் முழுகி கிடக்கிறவர்களை சாஸ்திரத்தை வெளியிட்டு உத்தரணம் பண்ணுகிறான் என்று இந்த பிரமாணம் காட்டுகிறது. ஆழ்வாருக்கு அந்த மயர்வர மதிநலம் அருளினதும் அந்த சாக்ஷாத் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான். லக்ஷ்மி தந்திரத்தில் உதாரிக்கிறார்கள் வியாக்கியாதா. சர்வஜ்ஞோபி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன்னு சம்சார தந்திர வாகித்வாத் ரக்ஷாபேக்ஷம் பிரதீட்சதே என்று ஒரு பிரமாணம் தெரிவிக்கிறார் வியாக்கியாதா. இங்க விசாரித்திருக்கிறார் இந்த பிரசங்கத்தில். கருணை சொல்லும் போது இந்த விசாரமும் விசாரித்திருக்கிறார்கள் வியாக்கியாதா. அவன் சர்வஜன், சர்வசக்தியும் உண்டு அவனுக்கு. அவனின் ஸ்வரூபமும் காருண்யம்தான். அவனேதான் நம்மை ரட்சிக்க வேண்டும். அவன் நம்மை ரட்சிக்க சம்சாரத்தை நடத்த அவன் சில ஒரு கைட்லைன்ஸ் தந்திருக்கிறான். அதுதான் சாஸ்திரம். ரட்சிக்க வேணும் என்று ஒரு அபேட்சை அவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த பிரமாணம். கஜேந்திர ஆழ்வான் விஷயத்திலும் திரௌபதி விஷயத்திலும் அவர்கள் அவனின் ரட்சணையை அபேட்சித்தார்கள். அந்த விவேக ஞானத்தை சாஸ்திர முகத்தாலே கொடுத்து சம்சாரிகளை திருத்துகிறான். இது அவனின் காருண்யம். அதிலும் நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த சாஸ்திரங்களில் நாம் அறிந்தும் கூட தெரிந்தோ தெரியாமலோ பல பாபங்கள் செய்கிறோம். அதற்கும் அவன் ஸ்மிருதிகளில் தர்மசாஸ்திரங்களில் பரிகாரத்தை காட்டியிருக்கிறான். பிராயஷ்சித்தாதிகளை தெரிவித்திருக்கிறான். ஒரு பிரமாணமே சொல்லுகிறது. அந்த பிராயஷ்சித்த விஷயத்தில் ஒரு பிரமாணம் சொல்லுவார்கள். அந்த பாபமானது அதற்கு பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தமானது அது ஒரு 1/4 பங்கு அந்த பாவம் பశ్చాத்தாபத்தால் ஒளிந்து விடுமா. இன்னொரு 1/4 பங்கு நாம் இனி செய்ய மாட்டோம் என்கிற நிச்சயம் கொண்டாலே இன்னொரு 1/4 பங்கு போய்விடும். 3வது 1/4 பங்கு
அந்த செய்த பாபத்துக்கு இதற்கு என்ன கழுவா, என்ன பிராயச்சித்தம் என்று சிந்தனை பண்ணினாலே போதுமா, மூன்றாவது கால் பாகமும் போய்விடும். அந்த கடைசி கால் பங்கு இருக்கே, அது எம்பெருமான் தர்மசாஸ்திர மூலகமாக விதித்த பிராயச்சித்தத்தை அனுஷ்டிப்பதால் அந்த சகல பாபமும் கழிந்து போகும் என்று இத்தே ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்தில் வேதாந்தாச்சாரியர் இத்தே தெரிவித்திருக்கிறார். அனுதாபாத்து பரமாத் பிராயச்சித்தோன் முகத்வதः தத் பூரணாத் சாபராதாக சர்வே நஷ்யந்தி பாதஷः என்று இது பிரமாணம் தெரிவித்திருக்கிறார் சுவாமி வேதாந்தாச்சாரியர். இப்படி பிராயச்சித்தத்தை அனுஷ்டிப்பது, அதிலும் சர்வாபராதத்துக்கும் பிராயச்சித்தம் பிரபத்தி என்பதையும் தெரிவித்திருக்கிறார். ஜித கௌஸ்துப சௌரியஸ்ய சம்ராஜः சர்வ பாப்மனாம் சிஷ்டம்மி ஆத்மாபஹாரஸ்ய நிஷ்கிருதி ஸ்வபரார்ப்பணம் என்று தெரிவிக்கிறது இந்த பிரமாணம். கிம் தேன நகிருதம் பாபம் சௌரேண ஆத்மாபஹாரிணா என்றால் என்ன? ஜெகத்தில் அச்சித் காட்டிலும் சித் சிரேஷ்டம். இந்த சித்தானது எம்பெருமானுக்கே சேர்ந்தது, அவனுடைய சொத்து. அத்தை அபகாரம் பண்ணினால் பாபம் அதிகம். என்னது, சித்தை அபகரிக்க முடியுமாம்? நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகா என்று சாஸ்திரமே தெரிவிக்கிறதே என்றால், ஏதுதான் ஆத்மாவின் அபகாரம் என்றால், அந்த ஆத்மாவானது அது ஸ்வதந்திரன் என்று நினைப்பதே ஆத்மாபகாரம் ஆகும். வேதாந்தாச்சாரியர் அதிகார சங்கிரகம் என்கிற கிரந்தத்தில் தெரிவிக்கிறார், அந்த ஜீவ சமஷ்டிக்கு அபிமானி தேவதே கௌஸ்துபம் என்று. இப்படி ஆத்மாபகாரம் பண்ணினவனுக்கு அவனையும் நான் ஜெயத்து இந்த பிரமாணத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி என்று கோஷணை பண்ணிக்கொண்டு இப்பேற்பட்டவனுக்கும் பிராயஷ்சித்தம் ஸ்வபார சமர்ப்பணம் பிரபத்தி என்று தெரிவிக்கிறார்கள். பஞ்சமகாபாதகங்கள் பண்ணினவனுக்கும் பிராயஷ்சித்தம் எம்பெருமானே தன் கிருபையாலே தெரிவித்திருக்கிறான். ஆனால் அவன் தெரிவித்தான். அந்த கிருதஜ்ஞனுக்கு கிருதஜ்ஞே நாஸ்தி நிஷ்கிருதிஹி என்றும் தெரிவித்திருக்கிறான். இப்படி அவன் காருண்யம். ஸ்ரீபாஷ்யத்தில் ரச்சனானுபத்தி அதிகரணத்தில் தயா என்பதை சுவாமி தயாஹி நாம ஸ்வார்த்த நிரபேக்ஷா பரதுக்க அசகிஷ்ணுதா என்று தெரிவித்திருக்கிறார். என்றால் அவன் யார் துக்கத்தையும் சகிக்க மாட்டான் என்று தெரிவிக்கிறார். அவன் கிருபை பொதுவாக எல்லோருக்கும் உண்டு. அப்பொழுது கேள்வி எழுந்துடும், எல்லோருக்கும் அவன் கிருபை பண்ணுகிறான் என்றால் எல்லோருக்கும் அவன் முக்தி கொடுத்து விடலாமே என்று கேள்வி எழலாம். அது அவன் பண்ண முடியாது. ஏன்னா சர்வமுக்தி பிரசங்கம் என்கிற ஒரு தோஷம் ஏற்படும். சரி, அவனுக்கு யாரு ரொம்ப நெருங்கி இருப்பாளோ, அவனுக்கு யாரை இஷ்டப்படுவானோ அவனுக்கு மட்டும் முக்தி கொடுத்தால் என்ன என்றால் அது கூட அவனுக்கு ஒரு வைஷமிய புத்தி என்று அவனுக்கு தோஷாரோபம் ஏற்படும்.
அதற்காக தான் எம்பெருமான் என்ன பண்ணினான் என்றால் மன்வாதி சாஸ்திரங்களை ஏற்படுத்தி அத்தை உபதேசித்து அதற்கு அனுகுணமாக இதம் குரு இதம் மா குரு என்று டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிவித்து அதிலும் இந்த சம்சாரிகள் எல்லாம் அறிந்தும் சில துஷ்கிருத்தியங்களாலே ஏற்படக்கூடிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தங்களையும் தெரிவித்து அத்தை இவ எல்லாவற்றையும் வைத்து முக்தி தருகிறான். இவ்வளவு அவன் செய்கிறான் என்றால் இது அவன் கிருபா காரியம் அல்லவோ என்று ஆஹா உன்னுடைய கிருபா என்பது அதி ஆச்சரியம் என்று கொண்டாடி கொண்டே இருக்கிறான் ஆழ்வான். இன்னொரு விசாரம் எப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த கிருபா என்பது காருண்யம் என்பது சஹேத்துக்கமா நிருஹேத்துக்கமா என்று இதற்கு ஒரு பதில் சுவாமி வேதாந்தாச்சாரியருடைய குமாரர் அதிகரண சாராவளிக்கு அதிகரண சிந்தாமணி என்கிற ஒரு வியாக்கியானம் உண்டு. அதில் வேதாந்தாச்சாரியரின் திருவாக்கு என்று அவர் குமாரர் தெரிவித்திருக்கிறார். இந்த பிரமாணத்தை அற்புதமான ஒரு பிரமாணம். முகுந்த கருணாம் வந்தே புக்தேஷ்வதிக வத்சலாம் ஸ்வரூப சம்ஸ்தவோ யஸ்யாஹ நிருஹேதுக சஹேதுகோ என்கிறது இந்த பிரமாணம். என்றால் பகவானின் காருண்யம் சஹேத்துக்கமா நிர்ஹேத்துக்கமா என்றால் முகுந்தஸ்ய கருணாம் அகம் வந்தே. இந்த காருண்யம் வாத்சல்யம் என்பது வாத்சல்யம் என்றால் என்ன? வத்சம் லாதி இதி வத்சலா, இது தாய் பசுவின் பாவம். இங்கே முக்தேஷோ அதிக வத்சலாம் என்று தெரிவித்தார். முக்தரிடத்தில் அதிக வாத்சல்யம் தாய்க்கு தெரிவிக்கிறார். முக்தனா என்ன? முக்த சுந்தர மூடையோகோ என்ற அமரகோஷம் என்றால் என்ன? எல்லோருக்கும் வத்சலலா இருந்தாலும் மூடர்கள் இடத்தில் அதிக வாத்சல்யமாம் தாய்க்கு. இதே விஷயத்தை ஆச்சாரிய ரீதியில் நாயனார் தெரிவிக்கிறார். தூரஸ்தனான புத்திரன் பக்கலில் அதிக வாத்சல்யம் என்று ஒரு சூத்திரத்தில் தெரிவிக்கிறார். அதேபோல் முக்தர்கள் இடத்தில் அதிக வாத்சல்யம் தாயானவளுக்கு. இந்த வாத்சல்யமானது சஹேத்துக்கமா இல்ல நிருஹேத்துக்கமா என்று கேள்வி இப்பொழுது. அதற்கு பதில் இங்க சம்ஸ்தவஹா என்று ஒரு பதப்பிரயோகம் என்றால் பரிச்சயா என்றால் இப்போ இந்த கருணையின் இன்ஹெரண்ட் நேச்சர் அதனுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் எம்பெருமானின் அந்த காருண்யம் என்பது அதனுடைய இன்னரண்ட் நேச்சர் ஸ்வரூபம் நிர்ஹேதுகம் தான் என்று தெரிவித்தார். இப்பொழுது ஹிமவத் பர்வதத்துக்கு ஹிமம் இன்னரண்ட் நேச்சர், சூரியனுக்கு கிரணம், சமுத்திரத்துக்கு கடலுப்பு, இதெல்லாம் அதனுடைய இன்னரண்ட் நேச்சர். அதே போல யஸ்யாக முகுந்த கருணாயாக காருண்யம் என்பது முகுந்தனுக்கு ஸ்வரூபந்தான், இன்னரண்ட் நேச்சர், நிர்ஹேதுகம் தான். ஆனால் அது நமக்கு பரிச்சயம் சம்ஸ்தவம் ஆக வேணும் என்றால் அந்த காருண்யம் நமக்கு அது வந்து சேர வேணும் என்றால் அதுக்கு ஒரு ஹேது தேவை. இப்போ பாருங்கள், சமுத்திரத்தை, சூரியனை, ஹிமயமலையை நாம் அங்கே போய் அத்தை கண்டால் அல்லது அந்த ஹிமமோ
அந்த கடலுப்பின் அனுபவமோ ஆகாது. ஒரு குகைக்குள் இருந்து விட்டால் சூரியனின் கிரணங்களின் அனுபவம் ஆகாது. வெளியே வர வேண்டியது, அங்க போய் அதுக்கு பாத்திரமாக வேண்டியது. அந்த கிரமத்தில் பார்த்தால் இவனின் காருண்யம் சகேதுகம் தான் என்றும் தெரிவித்தார். எம்பெருமானின் கருணைக்கு நாம் பாத்திரமாக வேணும் என்றால் ஒரு ஹேது தேவை. அது ஸ்வரூபதா நிரேதுகம். ஆனால் நாம் அதற்கு பாத்திரமாக வேணும் என்றால் அது சஹேதுக்கம் தான். அதற்கு ஒரு ஹேது தேவை. அதுதான் ஆச்சாரிய சம்பந்தம் என்று தெரிவித்தார்கள் நம் சாஸ்திரத்தாரே சம்பிரதாயத்தில். இப்படி ஆச்சாரிய சம்பந்தம் என்கிற ஹேத்து மூலமாக இந்த காருண்யம் நமக்கு பரிச்சயம் ஆகும். ஆகையால் இந்த காருண்யமானது நிர்ஹேதுக சஹேதுகோ என்று நிர்ணயித்தார் சுவாமி வேதாந்தாச்சாரியர். இது பிரசங்காத் கருணை விசாரம் வந்தபடியால் அடியேன் தெரிவித்தேன். இப்படி காருணிகனான சர்வேஸ்வரன் மனு தர்மம், கீதா முதலான சாஸ்திரங்களை கொடுத்தான். இதெல்லாம் காருண்யத்தால், அவனின் காருண்யம் என்கிற ஒரு குணத்தால் ஏற்படக்கூடியது. இந்த காருண்யமானது இதோடு நிற்காமல் இன்னும் பல காரியங்கள் செய்தான் எம்பெருமான். சம்சாரிகளின் உஜ்ஜீவனத்துக்காக பல காரியங்கள் செய்தான். அத்தை கூட இப்பொழுது ஆழ்வான் அடுத்து 59வது ஸ்லோகத்தில் அனுபவிக்க போகிறார். அத்தை இப்பொழுது பார்ப்போம். சாஸ்திரேர் அநாதிநிதனைஹி ஸ்மிருதிபிஹி த்வதீய திவ்யாவதார சரிதைஹி சுபயாச்ச திருஷ்ட்யா நிஸ்ரேயசம் யதுபகல்பயசி பிரஜானாம் சா த்வத் கிருபா ஜலதி தல்லஜ வல்கித ஸ்ரீஹி என்று இந்த ஸ்லோகம். அநாதி நிதனைஹி சாஸ்திரேஹி என்று தெரிவித்தார் ஆழ்வான். என்றால் உற்பத்தி அழிவு அற்றதான வேதம் என்கிற சாஸ்திரம். ஸ்மிருதிபிகி என்றால் மனு, அட்ரி, ஆரீத இத்தியாதி ஸ்மிருதிகள். துவதீய தேவரீருடைய திவ்யாவதார சரிதைஹி என்றால் அந்த ஒப்புயர்வு அற்ற திருவவதார காலத்தில் நடத்தி காட்டின நிகழ்ச்சிகளாலும் சுபயா திருஷ்டியாச்ச என்றால் அந்த மங்களகரமான திருக்கண் நோக்கினாலும், பிரஜானாம் என்றால் மக்களுக்கு நிஸ்ரேயசம் மோட்ச பரியந்தமான நன்மைகளை உபகல்பயசீயது அருளி செய்கிறீர் என்ற யாதொரு உண்டோ சா அது துவது கிருபாஜலதி தல்லஜ தேவரீர் கருணையாகிற கடலின் வல்கித ஸ்ரீஹி என்றால் அலைகளின் செல்வம் ஆகும் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவித்தார் ஆழ்வான். சாஸ்திரைஹி அநாதி நிதனைஹி ஸ்மிருதிபிஹி. சாஸ்திரமானது சாசனாத் சாஸ்திராணாம் சாஸ்திரத்வம் சாசதே இது சாஸ்திரம். கிம் நாம சாஸ்திரம் என்றால் இதம் குரு இதம் மா குரு என்ற அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அந்த விதி நிஷேதத்தை தெரிவிக்கக்கூடியது சாஸ்திரம். அதுதான் வேதம். வேதாத் பரம் சாஸ்திரம் ந அஸ்தி என்கிறார் வேதவியாசர். அநாதி நிதனம் என்றால் தொடக்கம், நிதனம் அழிவு அற்றதான இது பண்டை நான்மறை. அபௌருஷேயமான நித்தியமாய் அநாதியாய் இருக்கக்கூடியது இந்த வேதம் என்கிற சப்த ராசி.
அது எம்பெருமானின் ஸ்வரூப ஆராதன தத்பல ஞாபகார்த்தம் தேவரீர் அல்லவா கொடுத்தீர். ஸ்மிருதிபிகி மனு இத்தியாதி ஸ்மிருதி கூட இதோட கொடுத்தீர். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞா சேதி மம துரோஹி மத் பக்தோபி ந வைஷ்ணவா என்ற ஒரு விஷ்ணு தர்மத்தில் ஒரு பிரமாணம். ஸ்ருதி ஸ்மிருதிகளில் உல்லங்கனம் பண்ணி நடந்து கொண்டவன் என் பக்தனே ஆனாலும் அவன் துரோகி, அவன் வைஷ்ணவன் அல்ல என்கிறது இந்த வாக்கு. ந தேவாஹ தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத் எம் ஹி ரட்சித்தும் இச்சந்தி சத்புத்தியா யோஜயந்தி தம் என்று தெரிவித்திருக்கிறது ஒரு பிரமாணம். இவன் ஸ்ருதி ஸ்மிருதியை கொடுத்தது மட்டுமல்ல, அவனே சாட்சாத் அவதரித்தான். அவதார சேஷ்டிதங்களை இங்க கொண்டாடி கொண்டே இருக்கிறார் ஆழ்வான். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் எனப்பட்ட அந்த எம்பெருமானின் அவதார காலத்தில் அவன் அனுஷ்டித்து காட்டின பல சரித்திரங்களாலும் நம்மை திருத்துவதில் ஒரு யத்னம் பண்ணுகிறான். திவ்யாவதார சரித்தேகி என்று தெரிவித்தார் ஆழ்வான். அது மட்டுமல்ல, சுபமான திருஷ்டியாலே சம்சாரிகளை கட்டாட்சித்தீர். இருக்கும் காலத்திலேயே ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனஹ சாத்விகஹ சத்து விக்னேயஹ சவை மோக்ஷார்த்த சிந்தகஹ சாந்தி பர்வத்தில் ஸ்ரீமத் பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுபமான திருஷ்டியாலே நோக்கினால் போறும் கண் கட்டாட்சத்தாலே அந்த மதுசூதனின் கட்டாட்சம் அது கூட அவனே ஸ்ரமணி விதுர ரிஷி பத்னிகளை புற்றராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு என்கிறார் நாயனார் ஆச்சாரியத்தில். இப்படி பல நன்மைகளை செய்கிறான் அவன் சம்சாரிகளுக்காக. இப்படி சம்சாரிகளுக்கு மோட்ச பரியந்தமான ஸ்ரேயஸை அருளுவதற்காகவே எம்பெருமான் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறான். சாஸ்திரத்தை தந்தான், தர்மசாஸ்திரமான மனு தர்மாதி சாஸ்திரங்களை தந்தான். அவனே அவதரித்து அவன் அனுஷ்டித்து காட்டினான், திருத்த பார்த்தான். அவனே சுபமான ஒரு திருஷ்டியாலே சம்சாரிகளை கட்டாட்சித்தான். இது எல்லாம் அவனின் தயா காரியம் என்றோ என்று ஆழ்வான் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவனுடைய தயா காருண்யத்தை. இதோடு நிற்காமல் அடுத்து 60வது ஸ்லோகத்தில் ஹையந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மா பாப்மாஹி நாம வத கோயம் அச்சிஞ்ச சக்தி யஸ்த்வத் கிருபா ஜலதிமப்யதி வேலகேலம் உல்லங்கயத் அக்ருத்த பாசுர பாகதேயான் என்று தெரிவித்தார். இவ்வளவு ஸ்ரேயஸ்களை பண்ணினாலும் அது என்னவோ தெரியாமலே இருக்கு. அப்படி ஒரு பிரபலமாக பாப்பங்களை பண்ணிக்கொண்டே இருக்கிறான் இந்த சம்சாரி. அத்தை தெரிவிக்கிறார் 60வது ஸ்லோகத்தால். ஹையந்த ஜந்துஷு நிரந்தர சந்ததாத்மா பாப்மாஹி நாமவத கோயம் அச்சிஞ்ச சக்தி யஸ்த்வத் கிருபா ஜலதிமப்யதி வேலகேலம் உல்லங்கயத் அக்ருத பாசுர பாகதேயான். ஜந்துஷு என்றால் இந்த சேத்தனர்களிடத்தில் நிரந்தர சந்ததாத்மா, அப்படி பரவி இருக்கக்கூடியதான ஒரு அச்சிஞ்ச சக்தி, அதுதான் எம் பாப்மா. அதுதான் சம்சாரிகள் செய்யக்கூடிய பாவங்கள். எம்பெருமான் இவ்வளவு பிரயத்னம் பண்ணி சாஸ்திரத்தை கொடுத்தான், ஸ்மிருதிகளை கொடுத்தான், தானே அவதரித்து அனுஷ்டித்து காட்டினான்.
கட்டாட்சித்தான். இருந்தாலும் ஒரு அச்சிந்தியமான சக்தி சம்சாரிகள் இடத்தில் இருக்கு. அதுக்கு என்ன பேரு, எத்தகையது? தேவரீர் தான் விளக்கி அருள வேணும் என்று ஆச்சரியத்தோடே அந்த பாபத்தை கண்டு அறிய முடியாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதனுடைய சக்தியை பேர்பட்டவனுக்கு நீ அருளை கட்டாட்சிக்க வேண்டும் என்று ஆழ்வான் திருவள்ளம். சில எல்லாம் அறிந்தும் பாபங்களை செய்யக்கூடிய பாக்கியஹீனர்களை கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே என்கிறார் தொண்டரிடுப்படி ஆழ்வார். அவர் வருந்தும் நிலையில் இருப்பதற்கு காரணம் அந்த அச்சிந்திய சக்தியான பாப வாசனா என்று தெரிவிக்கிறார் இங்கு ஆழ்வான். இந்த கொடுமையானது எத்தகையது? இதுதான் பரிதாபம். இந்த அச்சிந்திய சக்திக்கு என்ன பேர்? அயம் பாப்மா கோநாம என்று இப்படிப்பட்ட அபாகியவசர்களுக்கு எம்பெருமானின் கிருபை என்னும் கடலுக்கு எதிர் நிற்கக்கூடிய அந்த பாபத்துக்கு என்ன என்று சொல்லுவோம் என்று ஆச்சரியத்துடன் தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார் தம்முடைய ஆச்சரியத்தை ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தால். அடுத்த ஸ்லோகங்களால் இந்த பாபங்களை எப்பொழுது கழிக்கப் போகிறோம் என்பதை விசாரித்து எம்பெருமானின் சாந்தி வாத்சல்யம் இத்தியாதிகளை அனுசந்திக்கப் போகிறார் அடுத்த ஸ்லோகங்களால். இப்பொழுது 60வது ஸ்லோக பரியந்தம் அனுபவித்தோம். அடியேனுக்கு நியமித்தது இந்த 5 ஸ்லோகங்கள். ஏதோ யதாவகாசம் யதாசக்தி விண்ணப்பித்தேன். வாச்சக தோஷங்களை க்ஷமித்தருளா என்று பிரார்த்தித்துக் கொண்டு கூறத்தாழ்வான் திருவடிகளில் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி ஸ்ரீ ஸ்ரீ ஜீயர் சுவாமியின் திருவடிகளில் அடியேனுடைய நமனங்களையும் தெரிவித்துக் கொண்டு கிருதஜ்ஞத்தையும் தெரிவித்துக் கொண்டு எமோ பார்சார்த்தி சேரிட்டிஸ் நிர்வாகரான மண்டியம் அனந்தான் பிள்ளை வித்வான் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகளுக்கு அடியேனுடைய நமனங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். திரிசத்யா வை வேதாகா என்ற நியமம், அந்த கிரமத்திலே சத்தியம் சத்தியம் புனசத்தியம் எதிராஜோ ஜகத்குரு சஏவ சர்வலோகானாம் சமுத்தர்த்தா ந சம்சயः. பிரசங்காத் இங்கே தெரிவிக்கிறேன். இங்கே லோக சப்தம் என்பது லோகம் என்றால் பூர் புவஸ்வர் லோகத்தை உத்தரிக்கிறார் எம்பெருமானார் என்ற திருவள்ளம் கிடையாது. லோகஸ்து புவனே ஜனே என்று இங்கே ஜனம் என்றால் சமஸ்த ஜீவராசி என்பதுதான் இங்கே லோக சப்தத்தால் சொல்லப்படுகிறது. சமஸ்த ஜீவராசிகளே சம்யக் உத் ஹர்த்தா உத் ஹரதி இதி உத்தர்த்தா, அவர்தான் உத்தரிக்க போகிறார் ஸ்ரீ பாஷ்யக்காரர் என்று தெரிவித்திருக்கிறார் சுவாமி ஆழ்வான். இதோடு நிறுத்திக் கொண்டு ஸ்ரீ பாஷ்யக்காரரின் திருவடிகளில் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.